ஒரு பிரின்ஸ்க்கு மாஸ்க் போட்டு இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. அதனால அவன் ரூம்லேயே தூங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கடுப்பான அரசன் அவனை கட்டிலோட தூக்கிட்டு வர சொல்லி வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாரு. ஆனால் பிரின்ஸ்க்கு யாருனே தெரியாத ஒரு பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த பொண்ணும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதனால அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கப்புறம் கிங்குக்கு கில்ட் வருது. அந்த பொண்ணை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு இளவரசரை வர வச்சு அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எப்பவும் மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கனால அவள் அழகாக இருக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. புது இளவரசன் வந்த உடனே அவள் மாஸ்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் ஈஸியாகவே பிளாக் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மாஸ்கை கழட்டுவேன்னு பிடிவாதமாக சொல்கிறா. ஒரு டைம் அவள் திரும்பும்போது மாஸ்க் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அப்போ இளவரசன் அவன் முகத்தை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் உடனே மாஸ்கை திரும்ப மாட்டிடுறா. இதனால இளவரசருக்கு அவள் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. கொஞ்சம் மாதங்களுக்கு கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஜெனரலோட கல்யாணம் ஆக போகுது. அந்த நேரத்தில் இளவரசனுக்கு வேகமாக அவன் முகத்தை பார்க்கணுன்னு அங்கே ஓடி வரான். அவன் மாஸ்கை ரிமூவ் பண்ண போகிறான். நேரத்தில் ஜெனரல் அவனை தடுத்துடுறான். இதனால 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. இளவரசருக்கும் அவரோட படைகளை கூப்பிடுறான். அந்த பொண்ணு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண நீங்கள் என் முகத்தை பார்த்தா உடனே இங்கேருந்து போகணும்னு சொல்கிறா. இளவரசன் அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த நிமிஷமே அந்த பொண்ணு மாஸ்கை ரிமூவ் பண்ணுறா. அவன் முகத்தை இளவரசர் உட்பட அங்கே இருந்த எல்லாருக்குமே அவள் அழகில் ஸ்டன் ஆகிடுறாங்க.